நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுக்கு ஆதரவா 400 எம்பிகள் இருக்காங்கன்னு சொன்னீங்க தானே. இப்போ அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில இந்த முருக பக்தர்கள் இவங்கெல்லாம் ஈடுபடுவாங்க. ஐயா, பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான். 543 மைனஸ் 120னா 423. 423 எம்பிக்கள் சிவபக்தர்கள், முருக பக்தர்கள். அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஜெயிப்பாங்க? பாயிண்ட் 1. ரெண்டாவது, ஜி.ஆர். சாமிநாதனை பதவி இறக்க வேண்டும் என்று 120 எம்பி கையெழுத்து போட்டாங்க. 550 நீதியரசர்கள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இது தவறு, நீதியரசரை நீங்கள் பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவில் வக்கீல்கள், லாயர்ஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவில் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும், மூத்த பத்திரிகையாளர் நீங்கள். ஐயா, இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி.ஆர். சுவாமிநாதன் இறக்குவதற்கு இல்லை. 120 எம்பிங்களுமே அவங்களுடைய வாரண்ட்டை அவங்களே சைன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்ட்டை அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள். 120 எம்பிக்களும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி.